வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானபோதனை. இந்த ஞானபோதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பகை வர வழி. பகை வர வழி நீ போட்டதே, ஆம் பெருமைக்கும் என சிறுமைக்கும் உன் செயலே காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீயவைக்கு வாயிலை திறந்து வைத்துவிட்டு வசைபாடி திரிந்தால் என்ன லாபம். பகை பண்பு குன்றும் போது படையெடுத்து வரும், அன்பு குறைந்தால் தாயும் பகையாவாள். ஆம், அன்பும் ஆதரவும் ஆறுதலும் தரும் தாயிடம் நன்றி மறந்து செயல்படும் போது வேதனையில் வெந்து தாயும் வெறுத்தொதுங்கத்தான் பார்ப்பாள். தாயோடே பகையை வளர்க்கும் அன்பிலா குணம் என்றால் மாற்றாரோடு சேர்த்தா வைக்கும். அன்பிலாதவன் தாயையும் பகைப்பான். தந்தை கடன்காரன் ஆகிவிட்டால் பயனே பகைப்பான். மதியின்றி மதிக்கத் தெரியாத புருஷனை மனையாளும் பகைப்பாள். விதியின்றி விட்டொதுங்கவே பார்ப்பாள். நல் கல்வியறிவியின்றி வாய்க்குளறி அசிங்கப்படுத்தும் கணவனை. அறிவற்றான் வாழ்வில் பகையை இடைபுகுந்து ஆளும். பெற்ற மகனும் பகையாகி போவான் நல்லொழுக்கமற்ற தந்தைக்கு. பகையே உறவாக கொண்டோர் யாரென்று பார்த்தால் வாசற்கதவை திறந்து வைத்து வரவேற்றோரே. வாழ்வோம் வாழ்விப்போம்.